அனைத்து யூனிக் எக்ஸ்போர்ட்டில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு எக்ஸ் சர்வீஸ்மேன் சிவிலியன் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன நம்ம பேச போகிறோம் அப்படின்னா, நம்ம ஃப்ரீக்வெண்டாக பல விதமான மெசேஜ் வீடியோஸ் அண்ட் யூடியூப் சொல்லவே வேண்டாம். அவங்கவுங்களுக்கு இஷ்டத்தில் யூடியூப் பார்க்கலாம். அதில் எவ்வளவு உண்மைத்தன்மை இருக்கா அப்படின்னு. இப்போ யூனிக் எக்ஸ்போர்ட்டோட ஸ்டேட்டஸ், ப்ரொசீஜரான ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் கேஸ் ரெஜிஸ்டர் ஆகிக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 1500 ஐடிக்கு மேலே ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. இதில் என்ன ஒரு குறை அப்படின்னா, இந்த ரெஜிஸ்டர் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் 4 மாதம் 4 டிஎஸ்பி அவர்கள் சேஞ்ச் ஆயிட்டாங்க. அதனால அந்த கேஸ் ஷீட் ரெடி பண்ணுறதுலையும் லேட்டஸ்ட் எஃப்ஐஆர்னா எஃப்ஐஆர் நம்பர் சேஞ்ச் ஆகுறது, அதுலேயும் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. தற்போது டியூட்டி எடுத்திருக்கிற திரு கார்த்திகேயன் டிஎஸ்பி அவர்கிட்ட 25ஆம் தேதி அந்த மீட்டிங் நடந்தது. அந்த மீட்டிங்கில் ஐபிசி எஃப்ஐஆரில் மாற்றுறது, ஐபிசி ஏதெல்லாம் நம்பர், எப்படி இந்த மெயின் லீடர்ஸை இம்மீடியட்லி அரெஸ்ட் பண்ணுறது, இதை சார்ந்த விஷயங்கள் பேசப்பட்டது. அப்போது அதில் 169 ஃபார்ம், லாஸ்ட் ஃபார்ம், ஏற்கனவே ரெஜிஸ்டர் ஆனவரோட அந்த ஃபார்மை மாற்ற வேண்டிய கட்டாயத்தில் வந்தது. ஏன் மாற்ற வேண்டியது வருது அப்படின்னா, இப்போ உடனடியாக எத்தனை கேஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கோ, கிட்டத்தட்ட 300 எபோவ்ஸ், இன் பிட்வீன் 400 கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அந்த கம்ப்ளைண்ட்டுக்குள்ள 1500 ஐடிக்கு மேலே ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அதில் எல்லாத்துலேயுமே அந்த 169 ஃபார்மில் எஃப்ஐஆரில் போட வேண்டிய ஐபிசி சேஞ்ச் நம்பர்ஸ் பண்ண வேண்டியதும், உடனடியாக மெயின் லீடர்ஸை அரெஸ்ட் பண்ணுறதுக்குள்ள ப்ராசஸும், இந்த விஷயத்தை பற்றி பேசப்பட்டு ஒரு முடிவு வந்திருக்கு. நீங்கள் எல்லாமே பார்க்க போகிறீங்க. ஒரு குறைந்த நாளில் சில லீடர்ஸ் அரெஸ்ட் செய்யப்படுவார்கள். அதுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ரெண்டாவதாக நீங்கள் எல்லாமே புரிஞ்சிருக்கிற 2 விஷயம், புதுசாக 2 ஆப்ஷன் யூனிக் எக்ஸ்போர்ட் அக்யூஸ் நம்பர் 1, 2, 3 எல்லாம் ஃபீல்டில் இனி வருவாங்க. அவங்க என்ன 2 உங்களுக்கு உள்ள ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒன்று வெப்சைட்டு 30ஆம் தேதிக்குள்ளே பண்ணணும், அப்போ தான் பணம் வரும். இன்னொன்று ஜூலை 14க்குள்ள வந்து இந்த பணத்தை திருப்பி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அப்படி திருப்பி கொடுக்கறது அப்படின்னா பெரிய ஒரு விஷயம்தான், நல்ல விஷயம். அது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் அதில் என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா, யூனிக் எக்ஸ்போர்ட்டோட ப்ரொப்ரைட்டர் அக்யூஸ் நம்பர் நவீன் கண்டிஷன் பெயில் இருக்கிறதுனால அவர் தனிப்பட்ட முறையில் எங்கேயுமே டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் பண்ண முடியாது. அப்படி அவர் பண்ணணும் அப்படின்னா, ஆஸ் பர் ஐபிசி அவர் ஜட்ஜுகிட்ட அவருடைய அப்ளிகேஷன் வக்கீல் த்ரூ சப்மிட் பண்ணி, அந்த ஒரு பேஸில், அதாவது இஓடபிள்யூ ஈரோடு மானிட்டரிங்கில் தான் அது டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும், அல்லாத டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியாது. அதை ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கணும். அப்போ இஓடபிள்யூட மானிட்டரிங்கில் தான் அது டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும். அப்படின்னா தற்போது வரை இஓடபிள்யூல எத்தனை கம்ப்ளைண்ட் ஐடி ரெஜிஸ்டர் ஆயிருக்குதோ அவருடைய சீனியாரிட்டி, அந்த சீக்வன்ஸில் தான் அது டிஸ்ட்ரிபியூட் ஆகும்.
அவர் தனிப்பட்ட முறையில டிஸ்ட்ரிபியூட் பண்றதுன்னா அது கேஸ் சார்ஜ் அவர் அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னால, அது முன்னாலத்த கதை. இப்ப அவர் கண்டிஷன் பெயில் இருக்கிற அக்யூஸ்டு, நாமினேட்டட் அக்யூஸ்டு. ஓகேவா? அதனால அவருக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது, அதுல பண்ணவும் அது சான்ஸே இல்லை. நீங்க நினைக்கிற மாதிரி அவர் வாங்கிட்டு கொடுத்துருவாரு அப்படின்னு. அப்படி வாங்கிட்டு கொடுத்துறது அப்படின்னா ஒரு 10 பேருக்கா இருந்தா ஓகே. இது எலாபரேட்டட், எக்ஸ்டெண்டட் டு என்டையர் இந்தியா. இந்தியா பூரா பரவி கிடக்கிற ஒரு கேஸ் ஒண்ணு. ரெண்டாவதாக அவருடைய என்டையர் பேங்க் ஃப்ரீஸ் பண்ணிருக்கு. அவர் ஒரு டிரான்சாக்ஷனும் பண்ண முடியாது. அது இல்லாத அவருடைய சில சொத்துக்கள் பிளாக் பண்ணிருக்கு. ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனும் அவர் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது அவர் எப்படி டிரான்சாக்ஷன் பண்ண முடியும்? சரி, அதை மீறி அவர் புதுசாக ஒரு அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ண முடியும். அவருக்கு ஸ்டார்ட் பண்ணி அதுல மணியை டிரா பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும். அதுவும் ஒரு மணி நேரத்துல பிளாக் ஆயிரும். அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. அது இல்லாத உங்களுக்கு அந்த வெப்சைட்ல கொடுத்த அந்த ஃபார்மேட்டுக்குள்ள எங்கேயுமே பேங்க் அக்கவுண்ட் இல்லை. ஒரு பேங்க் அக்கவுண்ட் இல்லாத எப்படி இந்தியாவில இல்ல வேர்ல்டுலயே டிரான்சாக்ஷன் நடக்கும்? செல்லுல வரும்னா ஏதாவது பேங்க் இருந்து தானே வரணும். ஏதாவது ஏடிஎம்ல தானே போய் எடுப்பீங்க. சப்போஸ் அதாவது யூனிக் எக்ஸ்போர்ட்டட் ஏடிஎம் எங்கேயுமே கிடையாது. இல்லாட்டி யூனிக் குளோபல் அதோடைய ஏடிஎம் எங்கேயுமே கிடையாது. ஏதாவது பேங்கோட ஏடிஎம்ல தானே போய் எடுக்கணும். அப்ப பேங்கோட ஏடிஎம்ல போய் எடுக்கணும்னு அந்த பேங்கோட அக்கௌண்ட் உங்களுக்கு இருக்கணும் இல்ல? தமிழ்நாட்டுக்குள்ளேயே இந்தியாவுக்குள்ளேயே ஏதாவது ஒரு பேங்க்ல உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்தா தானே அந்த ஏடிஎம்ல எடுக்க முடியும். அப்போ அக்கௌண்ட் டீட்டெயிலே இல்லாத எப்படி ஒரு டிரான்சாக்ஷன் நடக்கும்? அப்ப இதை எல்லாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு இது இருக்கு. என்னவா இருந்தாலும் ஒரே ஒரு வழி, இந்த விஷயத்தை பத்தி தமிழ்நாடு அடிஷனல் செக்ரட்டரி திரு ஏ சிவஞானம் ஐஏஎஸ் அவர்கிட்ட கிட்டத்தட்ட இந்த விஷயத்தை பத்தி 10 நிமிஷம் பேசியிருக்கோம். கண்டிப்பாக அது எந்த முறையில லோ அண்ட் ஆர்டர்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணணுமோ அந்த முறையில இன்ஃபார்ம் இப்போதைக்கு பண்ணியிருப்பாங்கன்னு அப்படி நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா இந்த விஷயத்தை தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ்மென் வெல்ஃபேர் மினிஸ்டர் திரு சிவா வி மெய்யநாதன் அவர்கிட்டையும் பேசணும். அவர் உடனடியாக அடிஷனல் செக்ரட்டரிக்கு ரெஃபர் பண்ணி அவர்கிட்டையும் இந்த விஷயத்தை பேசியிருக்கோம். என்னவா இருந்தாலும் தற்போது இஓடபிள்யூவில் உள்ள அந்த எஃப்ஐஆர் உள்ள ஐபிசி சேஞ்சிங், மெயின் லீடர்ஸ் அரெஸ்ட் இப்படின்னு உள்ள விஷயத்துக்காக நிறைய பேருக்கு ஃபோன் பண்ணப்படுது. அவங்க அந்த ஃபார்ம் 61 இருக்கிற சேஞ்சஸ்க்காகவும் எகைன் ஒரு ரீஇன்டர்வியூ, ஒரு வெரிஃபிகேஷன் காகத்தான் உங்களை கூப்பிடுறது. அதுக்கு நீங்க கோஆப்ரேட் பண்ணணும். யூனிக் எக்ஸ்போர்ட்டோட பணம் உங்களுக்கு திருப்பி வர்றதுக்குள்ள ஒரே ஒரு ஆப்ஷன், அது ப்ரொப்ரைட்டர் அக்யூஸ்டு லீடர்ஸ். இவங்க கொடுக்கிறேன்னு சொன்னாலுமே இஓடபிள்யூ மானிட்டரிங் அல்லாத தமிழ்நாட்டில் எப்படியும் நீங்க செய்ய முடியாது. இதுதான் உண்மை. இப்போதைக்கு இந்த வீடியோ அவ்வளவுதான். தேங்க்யூ வெரி மச். வணக்கம். வந்தே மாதரம்.